இன்னைக்கு வீடியோல முருகனுக்காக கடைபிடிக்கப்படும் சில முக்கியமான விரதங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முருகன் அப்படின்னாலே நினைவுக்கு வருவது அவனுடைய அழகான திருவுருவம் தான். அப்படிப்பட்ட அழகிய திருவுருவம் கொண்ட முருகனை நினைச்சு அவனது நாமங்களை நாம பாராயணம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த மன நெகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கருணை கடல் கந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா முருகப்பெருமான விரதம் இருந்து வேண்டும் பக்தர்கள் கேட்க நினைக்கும் வரத்தை கூட கேட்காமலே கொடுக்கும் வள்ளல் பெருமான் முருகன். முருகப்பெருமான விரதமிருந்து வழிபாடு செய்யும் போது நம்மளோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறும். நம்மளோட வேண்டுதல் பழிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய விரதங்களை ஃபாலோ பண்றாங்க. அதுல முக்கியமான சில விரதங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முருகனுக்காக என்னென்ன விரதமெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, முருகனுக்கு சில நட்சத்திரங்கள் அப்படின்றது ரொம்பவே உகந்ததா சொல்லப்படுது. அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னா, பூசம், கார்த்திகை, விசாகம் திதிகள்ல சஷ்டி திதி ரொம்பவே உகந்ததா சொல்லப்படுது. முருக பக்தர்கள் முருகனுக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்லையும் திதிகள்லையும் நீங்க விரதத்தை ஆரம்பிக்கும் போது அந்த விரதம் ரொம்பவே நல்லபடியா முடியும். சஷ்டி திதி அப்படின்றது மாசம் வரக்கூடிய ஒரு திதி. இதுல வளர்பிறை சஷ்டி திதி, தேய்பிறை சஷ்டி திதி அப்படின்னு 2 வரும். குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாகணும், தொழில்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வளர்பிறை சஷ்டியில நீங்க விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு கடன் அதிகமா இருக்கு, கடன் பிரச்சனை தீரணும், கடன் குறையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேய்பிறை சஷ்டியில நீங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மாசமெல்லாம் என்னால விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்க என்ன விரதம் இருக்கலாம் அப்படின்னா, விரதத்திலேயே பெரிய விரதம், நீண்ட விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது தான். ஒரு சில பேர் 48 நாட்கள் என்னால விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 21 நாட்கள் விரதம் இருந்தாலும் 48 நாட்கள் விரதம் இருந்தா என்ன பலன் கொடுக்குமோ அதே பலன் 21 நாட்கள் இருந்தாலும் கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேர் 6 நாட்கள் மட்டும் கூட விரதம் இருப்பாங்க. அது என்ன விரதம் அப்படின்னா மகா சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகா சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய விரதம். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இந்த 6 நாள் விரதத்தை திருவிழாவா கொண்டாடுவாங்க. 48 நாட்கள் விரதம் இருந்து தைப்பூசம் அன்னைக்கு நாம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருந்தாலும் அந்த வேண்டுதல் அப்படின்றது நிறைவேறும். இந்த வருஷம் 2025ல எப்ப தைப்பூசம் வருது அப்படின்னா பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை தான் வருது. முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையே நமக்கு தைப்பூசம் வர்றது ரொம்பவே சிறப்பு. எந்த நாள்ல நாம 48 நாட்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். நீங்க 48 நாட்கள் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா 26/12/2024 வியாழன்கிழமை அன்னைக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்களா இருந்தா இந்த நாள் கரெக்டா இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் இருப்பதனால நீங்க ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருங்க. 48 நாள் அப்படின்றது 1.5 மாசம் வரைக்கும் வரும். அதனால இந்த 2 மாதத்திலுமே உங்களுக்கு மாதவிடாய் வரும் அப்படின்னா நீங்க 10 நாட்களுக்கு முன்னாடியே கண்டிப்பா விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திலையும் 5 நாட்கள் கழியும் இல்லைங்களா? அந்த நாட்களை கழித்துட்டு தான் நீங்க 48 நாட்கள் அப்படின்றது தொடர்ந்து விரதம் இருக்க முடியும். அதனால உங்களுடைய மாதவிடாய் தேதியை பார்த்து நீங்களே எந்த தேதியில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. 21 நாட்கள் மட்டும் விரதம் இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க 22/1/2025 புதன்கிழமை அன்னைக்கு நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். சில பேர் 48 நாட்கள் 21 நாட்கள்லாம் சாப்பிடாம விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 6 நாட்கள் மட்டும் விரதம் இருந்து தைப்பூசம் அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போகலாம். 6 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க எந்த தேதியில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 6/2/2025 வியாழன்கிழமை நீங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ முருகனுக்காக விரதம் இருக்கும்போது நாம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம்.
நீங்க முருகனுக்காக விரதம் இருக்கும்போது மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க மாலை போட்டுக்கலாம். இல்ல நான் மாலை போடாமலே விரதம் இருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க விரதம் இருந்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஒரு சில பேர் விரதம் இருக்கும்போது காலையிலயும் மதியமும் சாப்பிடாம இரவு உணவு மட்டும் எடுத்துக்குவாங்க. இன்னும் ஒரு சில பேர் மதியம் மட்டும் சாப்பிடாம இருந்துட்டு காலையிலயும் இரவுலயும் உணவு எடுத்துக்குவாங்க. இன்னும் ஒரு சில பேர் காலை உணவை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மதியமும் நைட்டும் உணவு எடுத்துக்குவாங்க. நீங்க எந்த மாதிரி விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. விரதத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தினமுமே காலையிலயும் மாலையிலயும் 2 நேரம் விளக்கு போட்டு நாம முருகனை வழிபாடு செய்யணும். நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது முருகன் போட்டோவுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு செவ்வரளி மலர் கிடைச்சது அப்படின்னா நீங்க செவ்வரளி பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செவ்வரளி பூ கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு சிவப்பு அல்லது மஞ்சள் நிற பூக்கள் கிடைச்சாலும் அதையும் நீங்க வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். முருகன் போட்டோவுக்கு முன்னாடி கண்டிப்பா சக்கோண கோலம் போட்டு அது மேலதான் நீங்க விளக்கு வச்சு முருகனை வழிபாடு செய்யணும், மறக்க வேண்டாம். எப்போ நாம கடவுள் வழிபாடு செஞ்சாலும் நெய்வேத்தியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களால முடிஞ்சா பொங்கல் வச்சு நெய்வேத்தியமா படைங்க. இல்ல அப்படின்னா 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதை மட்டும் கூட நீங்க வச்சு நெய்வேத்தியமா படைச்சு வழிபாடு செய்யலாம். இல்ல அதுவும் முடியாது அப்படின்னா 1 டம்ளர் பால்ல நாட்டு சர்க்கரையோ தேனோ கலந்து அதையும் நீங்க ரெகுலராகவே காலையிலையும் சாயந்தரமும் நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யலாம். ஆனா கண்டிப்பா நெய்வேத்தியம் அப்படின்றது 2 வேளையும் நீங்க வைக்கணும். விரதம் இருக்கிறவங்க இந்த நெய்வேத்தியத்தை நீங்க பிரசாதமா கூட எடுத்துக்கலாம். விரதம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னாலும் தண்ணி மட்டும் நிறைய குடிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா தண்ணி சரியா குடிக்கல அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனாலதான் தண்ணி அதிகமா குடிச்சுக்கோங்க. வீட்டுல பெண்கள் முருகனுக்காக விரதம் இருக்கிற நாட்கள்ல மாதவிடாய் நாட்கள் வந்தது அப்படின்னா பூஜை பண்ற வேலை எல்லாத்தையும் நீங்க வேற யாரையாவது பண்ண சொல்லுங்க. உங்களோட மாதவிடாய் நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமா நீங்க தொடர்ந்து பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். 48 நாட்கள் நாம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா சில விஷயங்களை கட்டாயம் பண்ணக்கூடாது. அது என்ன அப்படின்னா வீட்டுல மாமிசம் பயன்படுத்தக்கூடாது. ட்ரிங்க்ஸ் பண்றவங்களா இருந்தா ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா கோபப்படக்கூடாது. ரொம்ப கோபப்படுறவங்களா இருந்தா கோவப்படுறத கட்டுப்படுத்திக்கணும். இதெல்லாம் நாம பண்ணாம இருந்தா மட்டும்தான் நாம நினைச்ச வேண்டுதல் அப்படின்றது நிறைவேறும். நீங்க காலையிலையும் மாலையிலையும் முருகனை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா முருகனுக்கு உகந்த திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், கந்த புராணம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இப்படி ஏதாவது ஒண்ண கண்டிப்பா பாராயணம் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு பாராயணம் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கவே இருக்கு யூடியூப்ல கந்தசஷ்டி கவசத்தை போட்டு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்களோட பூஜை வேலையெல்லாம் செய்யுங்க. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் முருகன் முன்னாடி உட்கார்ந்து வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, இந்த 4 வரியவாது கண்டிப்பா படிங்க. இது எல்லாருனாலும் படிக்க முடிகிற ஒரு லைன் தான். இல்லையா ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்ற முருகனோட மந்திரத்தை தொடர்ந்து 108 முறை சொல்லுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். அதுவும் சொல்ல முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, முருகா 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 அப்படின்னு மனமுருகி முருகனை கூப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு முருகன் ஓடோடி வருவாரு. நாம ஒரு நிமிஷமாவது முருகப்பெருமான மனதார உள்ளம் உருகி வேண்டும் போது கண்டிப்பா முருகன் நமக்கு வேண்டியதை கொடுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க.